சந்திரா கழுத படா. நான் அங்கேயே முறைச்சுக்கிட்டு நிக்கிறேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுட்டா. உட்காரு. நான் தான் உன்னை பார்க்கல, நீ ஏன்டா என்ன பார்க்க கூடாது? இதான் ஃப்ரெண்டா? ஆமா, உன் குடுமி சும்மா ஆடாத. எதுக்காக வந்த? வேற எதுக்கு? ஒரு 500 ரூபாய் பணம் கடன் கொடுறா, ஜாக்பாட் ஆட போனோம். நீ சூதாட நான் பணம் கொடுக்கவா? உங்க அப்பா தான் பேங்கர் ஆச்சே, செல்ல வைக்கிற அளவுக்கு பணம் இருக்கு, பரவாயில்ல விட. கறக்கிறது உழக்கு பால், உதைக்கிறது பல்லு போகாண்டான். வாங்குற சம்பளமே 500. 500 ரூபாய்க்கு சூதாடுறியா? நிறுத்துற குடுக்க இஷ்டம் இல்லைன்னா விட. அட்வைஸ் பண்றேன், எனக்கு வேற இடம் இல்ல. நீயே சொல்ற வேற இடம், நல்ல இடமா? மறந்தே போயிட்டா. உனக்கு என்ன கல்யாணம் ஆகல? இலை படிக்கும் போதுதான் உனக்கு அறிவு கிடையாது, இப்பவுமா என்ன போய் இந்த கேள்வி கேட்கலாமாடா? எனக்கு போய் யாரா கொண்டு கொடுப்பா? நான் கொடுக்கறேன்டா. எப்பா? சந்திரா உட்காரா. நான் ஒரு பெரிய இக்கட்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. நானு லலிதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லுவேன்ல. 2 வருஷமா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த போர் தானடா அடிப்ப. விஷயத்தை கேளு. எங்க கல்யாண விஷயமா லலிதாவோட அப்பா கிட்ட போய் பேசினேன். அந்த ஆள் என்ன பண்ணா, பாக்கி 3 பொண்ணுங்களுக்கு நீதான் மாப்பிளை கொண்டுட்டு வரணும்னு என் தலையில ஒரு குண்டை தூக்கி போட்டான் பாரு. அசந்து போய் உட்காந்துட்டேன். இதுக்கேண்டா அசந்து போனேன்? ஒரு மாப்பிளை நானாச்சு, இன்னும் 2 தானே தேடணும். நீயா? அந்த பொண்ணுங்க கட்டிக்க வேண்டாம், மாப்பிளை கொஞ்சம் ஒழுங்கா இருக்க வேண்டாம்டா. என்னடா எனக்கு என்ன குறைச்சல்? ஜாலி ஜிம்கான மேனேஜர் கைய கட்டினா அவுக்குறது இல்ல. சரி போய் தொலை. அந்த பொண்ணோட தலைவிதி. நீ ஒரு மாப்பிளை. அது சரி, 4 பொண்ணுங்கள்ல நல்லதா பார்த்து நீ செலக்ட் பண்ணிருப்ப. எங்களதெல்லாம் எப்படி இருக்கும்? கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்குண்டா. பாக்கி 2 மாப்பிளைக்கு நான் எங்கடா போவேன்? ஏன்டா பங்க் ஆவற? என்னோட வா, கிளப் கூட்டிட்டு போற. அங்க இல்லாத பசங்களா? சந்திரா, மாப்பிளை தேடுற விஷயத்துல நீ ஹெல்ப் பண்ணிடு. 500 என்ன 5000 கொடுக்க. வாடா. குட் ஈவினிங் வக்கீல் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன 3-4 ஜோக்கர் வந்துட்டாப்ல இருக்கு, அதான் மூஞ்சி கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே ஆட்டம் பிடிக்கல, இதுல வேற உன் மூஞ்சிய பார்த்தா என் ஆட்டம் என்ன ஆகுது? வக்கீல் சார், என் ஃப்ரெண்டோட டாட்டர்ஸ் 2-3 பேருக்கு நான் மாப்பிளை தேடிட்டு இருக்கேன். உங்க பையன் ஒருத்தன் கல்யாணம் ஆகாம இருந்தானே. அட ஏன்பா கூட்டத்துல வந்து என் மானத்தை வாங்குற? அவன் ஒரு சட்டக்காரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்கத்தாவுக்கு ஓடிட்டான். குட் ஈவினிங் ஆடிட்டர் சார். குட் ஈவினிங். உங்க பையன் ஒருத்தன் சந்தானம்னு கல்யாணம் ஆகாம இருந்தானே. ஆமா. அவன் எங்க இருக்கான்? அதை ஏன்பா கேக்குற? அவன் ஒரு விடோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாலாஜபத்துல போய் செட்டில் ஆயிட்டான்ப்பா. என்னடா சந்திரா, வர வர மாப்பிளை கொஞ்சம் அதிகமா போச்சு. ஏண்டா நீயும் நானும் பிள்ளையார மாதிரி இருந்தா மத்தவன சும்மா இருப்பானா? அவன் உனக்கு அர்ஜென்ட், லைஃப்ல செட்டில் ஆயிட்டான். மிஸ்டர் மதன் இருக்காரா? அவர்தான் மிஸ்டர் மதன். நீங்க தான் மிஸ்டர் மதனா? எஸ். நீங்க யாரு? நான் தான் காஞ்சனா, லலிதாவோட சிஸ்டர். ஐயா என்னது ரொம்ப உயரண்டா, பயமா இருக்குடா. சுபரா, என்னம்மா? நீங்க இங்க இருக்கீங்கன்னு அவ சொல்லிதான் அர்ஜென்ட்டா உங்களை பார்க்க வந்தேன். சாரி, உங்களோட சண்டை போட வந்தேன். ஏமா? நீங்க யார் சார் எங்களுக்கு மாப்பிளை பார்க்க? ஆர் யூ மேரேஜ் புரோக்கர்? வந்துடா. நீங்க சொல்ற மாப்பிள்ளையே தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கணுமாமே. ஐ அம் ரியலி வாய். வக்கீல் சார், இப்ப மாத்திரங்க என்ன பார்வை? சீட்டை பாரோம். எல்லாரும் பாக்குறாங்கம்மா. இப்படி வா, இப்படி வா. வா வா வா. காஞ்சனா, கோச்சுக்காதே. எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக தான் உங்க வீட்டுல நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. உங்க கல்யாணம் நடக்கிறதுக்காக ஏன் சபதத்தை விட முடியுமா? சபதம் என்னவோ? உனக்கு விரோதமா நான் இந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். சொல்லு. ஆமா, ஜஸ்ட் நவ் இப்பதான் உங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தான். இத பாருங்க, நான் என் ஃப்ரெண்டு சந்தர். உங்க குடும்பத்துக்கு நான் மாப்பிள்ளையா வரதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ உயரம் தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஐ லைக் யுவர் டாலன்ட். ஷட் அப். உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஐயோ ஏமா சத்தம் போடுறேன்? நீ யாரையாவது விரும்புறியா சொல்லு, அவனையே மாப்பிள்ளையா கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். மிஸ்டர் மதன், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். மோகன் ஒருத்தர் என்ன மனப்பூர்வமா காதலிச்சார், நானும் விரும்பினேன். நியாயம்தான். இப்ப திடீர்னு என்ன வெறுத்துட்டு ஒரு நாட்டியக்காரி சரசாங்க பெண்ணோட சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுவும் நியாயம்தான். அப்புறம் தான் நான் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். சபதம் என்னவோ? அவனை விட்டுட்டு என்ன மாதிரி வேற ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா? இல்ல, மணந்தாள் அந்த மோகனை. இல்லையே மரணம். அப்படி எதுவும் செஞ்சு வைக்காதம்மா, அப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். இந்த பாருமா, நீ காதலிச்ச பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகலையே? இல்ல. கவலையை விடு, அந்த பையனையே மாப்பிள்ளையா கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். போதுமா? தேங்க்ஸ். முதல்ல இது ஏதோ தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. அதெல்லாம் இவனுக்கு ரொம்ப சகஜம். வெட்கம் மான ஒண்ணும் கிடையாது. ஒச்சிடுவேன். அம்மா, அந்த பையனை பத்தி முதல்ல டீடைல் சொல்லு. அவன் எப்படிப்பட்டவன், யாரார் கூட பழகுவான், எங்கெங்க போவான்? ஏண்டா மதன், 4 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு எனக்குன்னு சொன்னேன். அதுல 2 இல்லேன்னு ஆயி போச்சு. மீதி 2 தான் இருக்குது. அதுலயாவது ஒண்ணு தேருமா? இப்ப கிளப்புக்கு வந்து கலாட்டா பண்ணால, அவளை தாண்டா உனக்கு பிக்ஸ் பண்ணலான்னு இருந்தேன். அவதான் வேற ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு போயிட்டாளே. இந்த கடைசி பொண்ணு இருக்கா, அவளை வெளியில கொடுக்கறாப்புல அபிப்பிராயம் கிடையாது. அங்கேயே வீட்லயே ஒரு குரங்கு இருக்கா, அவன் தலையில கட்டுறதா முடிவு பண்ணிருக்காங்க.
முதல் பொண்ணு இருக்கா. அப்பா ஆனா ஆம்பளைங்களை கண்டா அவளுக்கு பிடிக்காதான். அல்லி ராணி. அதான் எனக்கா என் தலையெழுத்து. பாக்குறதுக்கு ஒன்ன விட அழகா இருப்பாடா. சும்மா தளா தளன்னு டெல்லி எருமை மாதிரி. டெல்லி எருமை மாதிரியா? தலதலன்னு இருப்பான்ல, அது போதும். நான் கால்ல விழுந்து அவளை கவர் பண்றேன் பாரு. என்ன உன் பர்சனாலிட்டியால நீ கவர் பண்ண போற? ஹலோ மதன். ஹலோ, என்னவே ரசனை தெரியாத ஆளா இருக்கிறான். இத போய் டெல்லி எருமைங்கறான். வாங்க வாங்க வாங்க, ரைட் சைடு வாங்க ப்ளீஸ். கம் வாங்க வாங்க வாங்க. டேய் மதன், நான் சோபா புடிச்சு போறேன். இது வாங்க வாங்க உட்கார். ஐயோ தம்பி இப்படி வா. வாங்க சார், சும்மா வாங்க சார், வாங்க சார். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் மதன். எனக்கு சொன்னே அல்லின்னு, அதானே இது. என்னை விட அழகுன்னு உன்னை விட அழகா இருக்குது. மதன் கண்ணை பாத்தியா? மோரு தொட்டுக்கலாம் போட்டுக்குது, மாவடு கண்ணு. பாவி சண்டாளா, சுனைத்த துரோகி. அவன் ஏன் காதலிடா. குட் ஈவினிங் சிஸ்டர். ஐ அம் சாரி, நான் உங்க பிரதர். எதுக்கா கன்ஃபியூஷன்? லலிதா அவன் தான் என் ஃப்ரெண்ட் சந்திரன், ஜாலி ஜிம்காரா கம்பெனி மேனேஜர். மதன், நீங்க வந்துட்டு போனாலும் போனீங்க, வீட்டுல ஒரே ரகலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்றாங்க. அதுல ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்தாச்சு. உன் சிஸ்டர் கள்ள இன்னைக்கு கிளப்ல 4 பேருக்கு முன்னால என் மானத்தையே வாங்கிட்டான். இதுக்கே இப்படி சொல்லிச்சுக்கிறீங்களே. பெரியவ அக்கா இருக்காளே, எனக்கு கல்யாணமே வேண்டாம் கத்துன்னு கத்திட்டு இருக்கா. யாரா? எங்கேஷா? பலே பேஷ். சும்மாரா, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி தான் தீரணும். இங்க 4 பொண்ணுங்க இருக்குது, 4000 பொய் சொல்லணுமா? இப்போ அத்தனைக்கு எங்க போறது? பொண்ணுங்களா அதுங்களா அதுக்கு பிரச்சனை வச்ச. லலிதா உங்க அக்கா இருக்காள்ல, அவளை இவன் தலையில தான் கட்டுறதா முடிவு பண்ணிருக்கேன். எஸ், நாங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் எப்படியாவது அந்த பொண்ணை வழி கொண்டாந்துறேன். ஓ, நாளைக்கு அவளை பீச்சு கூட்டிட்டு வரட்டுமா? பீச்சுக்கா? வேண்டாம், கூட்டம் ஜாஸ்தி. அங்கெல்லாம் அவ கால விழுந்து சரி கட்ட முடியாது. அப்போ கோவிலுக்கு கூட்டிட்டு வரட்டுமா? கோயிலுக்கா? வேண்டாம், அங்க நான் அவ கால விழுவேன். நான் சாமி கும்பிடுறேன்னு தப்பா நினைச்சு அவ விலகி போயிடுவா. எதுக்கா இந்த வம்பெல்லாம்? லலிதா உங்க அக்காவை நேரா பார்க்குக்கே கூட்டிட்டு வந்துரு. ஆனா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுதா காமிச்சுக்க வேண்டாம். என்னடா நீ போ. அப்புறம் டேய், நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நேரா லாண்டரிக்கு போய் என் துணி வந்திருக்கு, வாங்கிட்டு வா. போ இப்பவே. நான் நீயே போ. சரி போ. யாரு போன் பண்ணல? எனக்கு தான் உங்க வீட்டு சமாச்சாரமே பெருசா போச்சு. 5 மணிக்கு போன் பண்ண நினைச்சேன், அங்கே போய் உட்காந்துட்டேன். அப்புறம் உங்க அக்கா நாம வந்து எந்த லாண்டரி? யாரும் கொட்டின லாண்டரி. ஏன்டா கழுத்த இருக்கிற? நீ இங்க இரு, நாங்க போறோம். வா லாண்டரிக்கே வா. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பொன்னான நாள், மறக்க முடியாத நாள். ரத்னாவை நீ சந்திக்க போகும் நாள். பார்க்கல அவளை பார்த்தோன்னா சங்காயிடாதே. கஷ்டப்பட்டு மூஞ்சிய கொஞ்சம் அழகா வச்சுக்க. அவளை பார்த்தோன்னா ஹலோ டியர்னு சொல்லு. ஓங்கி கன்னத்துல அரங்கானா வாங்கிக்க. யார ஆரம்பத்திலே அடி உதேன்னு அவசரம் மாதிரி பேசுறேன். மதன், எனக்கு இந்த ஹலோ ஹீரோலாம் பிடிக்காது. நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். என்னது? என்னுடைய கல்யாணமே 5 முழம் கயிறுல தான் நடக்க போகுது. 5 முழம் கயிறுலையா? அங்க வந்து பாரு. வா 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 வா. இதாண்டா கடைசி பொண்ணு காந்தா. குட். உனக்கு மாதிரி இருந்தாலும் ஒய்யாரமா தான் இருக்கிறா. அம்மா, உங்க ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது எனக்கு பக்கு பக்குங்குது. என்னம்மா எங்க வந்த? எல்லாம் என் கல்யாண பிரச்சனை தான். உனக்குமா? ஆமா சார், இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் வழி சொல்வீங்கன்னு லலிதா தான் சொல்லி அனுப்பிச்சா. என்ன கையா வர வர மரத்தடி ஜோசிய மாதிரி ஆயிட்டு இருக்கிற. பிரச்சனை என்னவோ? எங்க வீட்டுல ஒரு லூஸ் இருக்குல்ல, பொண்ணா? அததான் நான் கட்டிக்கணும்னு எங்க அம்மா சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதை விட ஒரு பாழுங்கணத்துல போய் விட தயார். வேண்டாம்மா, பாழுங்கணத்துல விட வேண்டாம். அதை விட நான் பாக்குற பையனை கட்டிக்க. 2 ஒண்ணுதான். அவா உனக்கு ஏதாவது காதல் கிதல்னு இன்னும் ஆரம்பிக்கல. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா என் வருங்கால கணவர் எப்படி இருக்கணும்னு கற்பனை செஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு சில கண்டிஷன், அவ்வளவுதான். நிபந்தனைகள் என்னது? அது நம்பர் 1, பையன் கிராஜுவேட்டா இருக்கணும். படிச்ச பையனா கேக்குறா. நம்பர் 2, பையனுடைய அப்பா அம்மா, அதாவது என்னுடைய வருங்கால மாமனார் மாமியார் கண்டிப்பா உயிரோடு இருக்க கூடாது. இது இல்ல பொண்ணு. கொன்னுட்டாளே. நம்பர் 3, பையனுக்கு சமைக்க தெரியணும். என்னடா இவ சமயக்காரனையும் கேக்குறா, கிராஜுவேட்டாவும் இருக்கணும்ங்கறா. எப்படி? நம்பர் 4, முக்கியமான கண்டிஷன், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சா அதை கனவை மறக்க கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் கால் கிடைச்சா பாருங்க, இல்ல நோ மேரேஜ். ஐயோ, நோ மேரேஜ்னா எப்படி? எனக்கு கல்யாணம் நடக்கணுமாமா. ஏமா, உன் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு பைத்தியக்கார பைய கூட கிடைக்க மாட்டாமா. நான் எங்க போய் மாப்பிள்ளை தேடி எங்க யார? என்னால இந்த சாகமெல்லாம் பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சா எனக்கும் அந்த முதல் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வை. இல்ல எனக்கு இருக்கவே இருக்கு தேவிலாஸ் ஹோட்டல் சாப்பாடு. அம்மா பாத்தியா, உன் கண்டிஷன்ஸ் கேட்டோன்னு இவனே பறக்கிறான். கொஞ்சம் டைம் கொடு, பாக்குறேன். என்னமோ பார்த்து செய்யுங்க. ஆகட்டும். நான் நினைக்கிறேன் மதனா, உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறதுலடா. டேய், எங்கடா போற? கொஞ்சம் துணைக்கிடுறா. உனக்கு துணை இந்த அரச மரத்து பிள்ளையார் தான்டா. இந்த கேஸ் அப்படியே விடு. அடுத்த கேஸ கவனிப்போம். இது அந்த ரத்னா கேஸ்.
நம்ம கேஸ் அத சொல்லு வரேன். எங்கடா அவங்கள காணோம்? வருது வருது அந்த பொண்ணுடா. பொங்கு என்னடா இது? கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான்னு சொல்லி கழுத்தை கைத்த மாட்டி ஆட்டுற. கல்யாணம் பண்ணிக்கணுமா இருந்தவன் வேற வழி கிடையாது. சொன்னபடி உழுவு. கீழே கிடுகிட விழலாம். பயமா நீ பொங்குறியா இல்ல நான் தொங்க வைக்க வரேன். அவா ஏவா அவா ஏகப்பா ஆடா. ஐயோ நிம்மதியா சாக கூட விட மாட்டியா? பொம்பளை மாதிரி தெரியுது. உனக்கு பிடிச்சவங்க தெரியுமா? வாட்? ஐயோ தெரிஞ்சா அவுத்து விடுங்களே. யார் மிஸ்டர் நீ? தற்கொலை படிக்க வந்தவ. என்னது பப்ளிக் பார்க்ல தற்கொலை முயற்சியா? யாராவது பார்த்தா? நானே கண்ட மூடி இருக்க போறேன். எவன் பார்த்தா எனக்கு இல்ல விடு. மிஸ்டர் படிச்சவன் செய்யற வேலையா இது? படிச்சவரா இருந்தானே தொக்க மாட்டானா? அவனுக்கு கஷ்டம் வராதா? சுத்த கோழை. கோழைதான் கோழைதான். நான் சாகிறது ஆண்டவருக்கே பிடிக்கல. முதல் வாட்டி மரத்துல தொங்குனேன். கிளை உளுத்து போற கிளை ஆனதுனால ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டேன். இந்த வாட்டி தொங்குன கயிறு நீளமா போச்சு. நான் சாக முடியல. ஐயோ நான் சாகல. நீ ஏன் மிஸ்டர் இந்த வேலையை செய்யணும்? என் நிலைமை அப்படி. அதாவது நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. ஆனா எனக்கு மனைவி மட்டும் அவசியம் தேவை. என்ன தர்மசங்கடமான நிலவு பாத்தீங்களா? என்னமே சொல்ற? எனக்கு பெண்களை கண்டா கொஞ்சம் கூட பிடிக்காது. தூசு மிஸ்டர் பிச்சு பிச்சு கொன்னுடுவேன் அவங்கள. அவங்க துணை இல்லாமலே நான் வாழ்க்கையில கரையறாரு பார்த்தேன். கரை கிடைக்கிற கயிறு தான் கிடைச்சது. ஏது ரத்னா, இந்த ஆள் ஓன் டைப் போல இருக்கே. ஏன் மிஸ்டர் பெண்கள் என்ன அவ்வளவு பொல்லாதவங்களா? ஐயோ ஐயோ நான் குறிப்பா யாரையும் சொல்லல. என் நிலைமை அப்படி. ஊரெல்லாம் கடன் கடன் கடன். அந்த கடன் அடைக்கிறதுக்கு சொத்து வேணும். சொத்து யார்கிட்ட இருக்கு? அத்தை கிட்ட இருக்கு. அத்தை சொத்து எனக்கு வரணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மனைவி வேணும். ஆனா என் கொள்கை நான் பெண்களை அடியோட வெறுக்கிறவன். என்ன பண்ணுவேன்? தொங்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்ணுவேன்? ஏன் மிஸ்டர் இதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறதா? யார் காலையாவது விழுந்து 2 நாளைக்கு உங்க மனைவியை நடிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆசையை வாங்கிட்டு அத்தையை ஊருக்கு அனுப்புங்க. வெரி குட் ஐடியா. அப்போ 2 நாளைக்கு நீங்க எனக்கு மனைவியா நடிக்க முடியுமா? வேண்டாம், நீங்க வேண்டாம். உங்களால முடியுமா? நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்னங்க? பேசாம தற்கொலையே பண்ணிக்கங்க. வாடி லலிதா போகலாம். ஓடுறா கைத்த விடுறா. பெருசா காதல் பண்ணலாம்னு கூட்டிட்டு வந்துட்டு கழுத்துல கைத்த மாட்டி வேடிக்கை பாக்குறியா? என்ன இறக்கி விடுறா. இறக்கி எறும்பு கடிக்குதே. ஐயோ கடிக்குதா? கழுத ஆக்டா பண்ண. அவளை ஏன்டா தொட்ட? அதனால தான் கோவம் வந்து போயிட்டா. உன்னை நினைச்சா எனக்கு என்னடா பண்ணுவேன்? ஒட்டிடுவேன். ஆமா ஒட்டிடா. கடிக்குதா? நல்லா கடிக்குதா? கடிக்குதே. தோட்டக்கார புளியா புளியா மரப்படாது. அதானே என்ன மரம்? அம்மா அம்மாடியோ. அம்மா மாப்பிள்ளை பையனுக்கு இவ்வளவு பெரிய வீடா இல்ல இந்த வீட்டுல ஏதாவது ஒரு ரூம்ல இருந்துகிட்டு வாடகை மட்டும் கொடுக்கறானா? இல்லப்பா லலிதா சொன்னா ஃபுல் ஹவுஸ் அவருக்கு தானா? எங்க அப்பா மாப்பிள்ளை இன்டெலிஜென்ட்லி மட்டும் இல்ல ரிச்லி. எங்க மாப்பிள்ளைய காணோம்? மாப்பிள்ளை மிஸ்டர் மதன். யாரு? நான் தான் காஞ்சனா. அப்பாவும் நானும் வந்திருக்கோம். சீக்கிரம் வாங்க. பாதி குளிச்சுக்கிட்டு இருக்க. எப்படி வர்றது? அப்பா மதன் குளிச்சிட்டு இருக்காராம். குளியட்டும். என்ன அவசரம்? எனக்கு தான் வேலை இல்லையே. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏங்க ஏன்பா என்னங்க யாராரா இருக்காங்க? யாருங்க? இது மதன் வீடுதான். குளிச்சுக்கிட்டு இருக்காரு. வந்துருவாரு. பொட்டி படுக்கையோட வந்திருக்கிறீங்க. வெளியூர் போல இருக்குது. ஓஹோ பையன் வந்திருக்கானா? நீங்க என்ன சொல்றீங்க? மாப்பிளை வல்லியான்னு கேட்டேன். ஏன்னா மதன் தான் 3 பொண்ணுங்களுக்கு மும்மரமா மாப்பிளை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அது விஷயமா உங்களுக்கு லெட்டர் போட்டு வரவழைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? என்ன லட்சுமி என்ன உளறாரு இவரு? நான் ஒண்ணும் உளரல. என் பொண்ணுங்களுக்கு தானே அவர் மாப்பிளை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. என்னது? 100க்கு 100 அவர் தரக மாதிரிதான். ஏன்னா பொண்ணுங்களுக்கு அப்ப நான் தானே. அப்பா கண்டவங்களோட என்ன பேச்சு? வாட் நான்சென்ஸ். நாங்களா கண்டவங்க? எங்க போறாரு? இவரும் குளிக்க போறாரா? ஏமா என்ன மாப்பிள்ளைய போய் வாடா போடாங்கிறாரு? சின்ன பிள்ளையில ஆனாவன் சொல்லி கொடுத்த அச்சுப்படி வாத்தியாரா? வாங்கப்பா. அம்மா எப்பமா வந்த? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க எல்லாம். யாரா இவங்கெல்லாம்? அது வந்து மதனோட அப்பாவா?
நீ என்னமோ இவரோட பெண்களுக்கெல்லாம் வீடு வீடா போய் மாப்பிள்ளை தேடி அலையறியாமே? அது நாட் அஷேம். டேய், அவர் டையும் அவர் மீசையும் who is this clown? ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் பேசாம இருக்கிறேன். அம்மா, அவரு சத்தம் போட்டாலும் என்ன சம்பந்தின்னு ஒத்துக்கிறாரு. ஆமா, கிளவுன்னா சம்பந்திட்டானே. அப்பா அப்பா மிஸ்டர் மதன், எங்க அப்பா முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்க யாருன்னு தெரியாம மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அதுக்காக இப்படி இன்சல்ட் பண்றது? கொஞ்சம் பேசாம இரு. அடடா, நீங்க பேசாம இருங்களேன், இதெல்லாம் சகஜம். தள்ளுமா சம்பந்தி. What do you talk? He is talking sense. இவருக்கும் எங்க அக்கா சார், எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது சார். இனிமேதான் சொல்லணும். அவர் பெரிய பணக்கார பேங்கர். 50 லட்சம் ரூபாய் கேஷ் மட்டும் வச்சிருக்காரு. அதனால தான் அப்படி சத்தம் போடுறாரு. 50 லட்சமா? 5-6 லட்சம் வச்சிருக்கிறவன அர்த்தம் இல்லாம கத்துறான். 50 லட்சம்னு ஆகாயத்துல போயில கத்தணும். அப்ப இவர் கத்தல பணம் கத்துது. ஆமா சார், நீங்க இப்ப போங்க. முள்ள அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி நான் சமாளிச்சிடறேன். தம்பி, நீ சமாளிக்கிறதுல இன்டெலிஜென்டலி. பேங்கர் சார், Get out! I can't tolerate this nonsense anymore. I said anymore. அவர் கத்திட்டு மோர் கேக்குறாரு. கொடு. வாங்கப்பா. அம்மா லட்சுமி, மகனை பார்க்கணும் பார்க்கணும் துடிச்சியே, இப்ப நீயே பாத்துக்கிட்டியா இந்த கன்றாவி எல்லாம்? மதன், என்னப்பா இதெல்லாம்? அம்மா, வந்திருந்தவர் எங்க ஆபீஸ் மேனேஜரோட ஃப்ரெண்டு. அவருக்கு 3-4 பொண்ணு இருக்கு. தமாஷா ஒரு நாள் அந்த பொண்ணுகளுக்கெல்லாம் நான் மாப்பிள்ளை தேடுறேன்னு சொன்னேன். இதென்ன தப்பா? அப்பப்பா, எனக்கு பொழுது போல நான் ஏதாவது வேலைக்கு போறேன்னு சொன்னேன். நானும் போனா போகுது சரின்னு. நீ என்னடான்னா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு மாசம் எங்கிட்ட இருந்து 3000-4000 வர வச்சு செலவழிச்சுக்கிட்டு ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்கிற. லட்சுமி, இனிமே இந்த பையல ஒரு நிமிஷம் கூட இங்க விட்டு வைக்க கூடாது. உடனே பேக்க. ஏண்டா மதன் அப்பா மனசு நோகும்படி நடந்துக்கிற? அப்பா, அந்த காலத்துல தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு ராமன், இந்த காலத்துல திருச்சி பேங்கர் மாசலாமணிக்கு ஒரு மதன். அப்படி எல்லாம் தப்பா நடக்க மாட்டேன்பா. டேய், உன் விவகாரம் எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. கடைசியில காதல் கீதல்னு என்கிட்ட வந்து கதை சொன்னேன். I will simply kill you. அம்மா, கதையே காதல் கதை தான் அம்மா. வேற என்ன கதை சொல்லுவேன் நான்? வணக்கம் சார். முருகன் செயல். நமஸ்காரம் சார். முருகன் செயல். சார், உங்க வீட்டுல இருந்து மணமகள் தேவைன்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு சார். அந்த பையன் உங்க பையன் இல்லையே? அல்ல அல்ல, எனது தங்கையின் புதல்வர் தான் அவர். ஆமா, பையனுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இருவரும் இறைவன் திருவடியை அடைந்து விட்டார்கள். சார், எங்க கிட்ட 4 பொண்ணுக்கு ஜாதகம் இருந்துச்சு. 3 வித்துட்டோம். கடைசி பொண்ணு காண்டாக்கு தான் இந்த கல்யாணம் ஏற்படலாம். அவன் பையன் எப்படி படிச்சு முடிச்சுட்டானா? பட்ட பரீட்சையில் தேறி விட்டான். முருகன் செயல். அழைத்தீர்களா மாமா? இவர்தான் அவர். எனக்கு பிறகு நான் விட்டு செல்லும் சைவ திருப்பணியை இவரும் இவருக்கு வரவிருக்கும் துணைவியாரும் தான் செய்ய வேண்டும். அவனா பாவி, 7 நரகத்திலையும் உனக்கு கீழ் அங்கதாண்டா கிடைக்கும். அந்த பொண்ணை இவங்க தலை கட்டி இந்த குடும்பத்தை கெடுத்தாரா பாவண்டா. எனக்கு கல்யாணமே ஆகலைன்னாலும் கவலை இல்லை. அந்த மாபெரும் பாவத்தை நான் செய்ய மாட்டேன். வா ஐயா, எங்கள் விலையை பொறுத்தருங்க. வருகிறோம். முருகன் செயல். சின்னப்பட்டி மைனர் இருந்தாரு, என் சித்தப்பாதான். யாரு? 7-8 கொலைய பண்ணாரு அந்த சின்னப்பட்டி மைனரா? அவரேதான். என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணும் இல்ல சார், இந்த ஹிந்து பேப்பர்ல மணமகள் தேவைன்னு ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தீங்க. மணமகள் தேவைதான். நாங்க யாரோ? பையனுக்கு அண்ணனா? பையனே நான் தான். பையன் பாடி பிரமாதம், முகமும் பரவாயில்ல, மீசதான் பெருசு, அதை ஷேவ் பண்ணிட்டா பையன் தான். பதிலா கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்ல போறியா இவர்கிட்ட? சின்னப்பட்டி பைனர் பரம்பரை. வேற வழி இல்லடா. எங்களுக்கு தெரியாத வந்துடுறார் சார். எங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், லட்சணமான பொண்ணு. அதைத்தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கிறோம். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது. என்ன நிபந்தனை? வெளிப்படையா சொல்லுங்க. சார், அந்த பொண்ணுடைய நிபந்தனை என்னன்னா, முதல்ல உங்களுக்கு தாய் தகப்பனார் இருக்கக்கூடாது. உங்களுக்கு சமையல் பண்ண தெரியணும். ரசம் வச்சா போதும். அந்த பொண்ணுக்கு சினிமாவில சேரணும்னு ஆசை. அப்படி சேர்ந்து ஸ்டுடியோவுக்கு போனா நீங்க மறுக்க கூடாது, கூடவே போகணும். என்ன கண்டிஷன் போடுறீங்க? கண்டிஷன். ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். ஏன் மிஸ்டர், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா?
அன்னைக்கே ஏதோ தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். பாருங்க, மனசு ரொம்பவா இருக்கும் போது மாத்திரம் கிண்டல் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. ஆமா, என் கஷ்டம் எனக்கு தெரியும். சாக போற இடத்துல கூட கடலை குடுத்துட்டு சாவனாகுறான். இப்பதான் நான் என் மனசாட்சியோட பேசுறேன். அடி அந்தராத்மா, நான் என்ன பண்ணிட்டு கேட்டேன். அது சொல்லிச்சு, சீச்சி நீ உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, சாவிடானுச்சு. நான் சொன்னேன், அறிவேட்ட அந்தராத்மா, நான் செத்தா நீ செத்துருவேன்னு. சரி எதுக்கும் அவசரப்படாதப்பா, யோசனை பண்ணி செய்யுது. இப்பதான் நான் என்னையே தேத்திட்டு உயிரோடு இருக்கணும்னு வந்திருக்கிறேன். இந்த சமயம் பார்த்து என் மனசு கலைக்க பாக்குறீங்களே. நான் சாகணும், நீங்க பாக்கணும். அவ்வளவுதானே? கடவுளே, ரெண்டு 10 பைசா நான் செத்த உடனே 2 பிச்சைக்காரர்களுக்கு போடுங்க. ஒரு 10 பைசா செல்லாது, குருடனுக்கு போடுங்க. பார்த்தா தீட்டு. நான் ஏதோ ஒரு தமாஷ்க்கு சொன்னேன். நீங்க ஏன் இப்படி பெருசுபடுத்துறீங்க? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. யாரு பார்த்தாலும் என்ன காப்பாத்தாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகங்கிறது ஒரு பூஜ்யம், ஜீரோ. இதுல நான் வாழ மாட்டேன். இத பாருங்க, நான் உங்க மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக எதையுமே சொல்லல. நான் ஆண்களை வெறுக்கிறவதான். இருந்தாலும் இப்ப உங்க மேல பரிதாபப்படுறேன். கல்யாண பிரச்சனையை தவிர வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உதவி செய்ய தயாரா இருக்கிறேன். நானும் பெண்கள் அடியோட வெறுக்கிறவன் தான், உங்களை தவிர. இந்த பாருங்க, என்னுடைய பாலிசி எல்லாம் என்ன தெரியுமா? நான் கடன்காரனா சாகக்கூடாது. அதுக்காக நீங்க காசு கொடுங்கன்னு கேட்கல. என் அத்தையை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா அதுவே போதும். எப்படி? நின்னுகிட்டே பேசினா எப்படி? நாங்களே உட்கார்ந்து பேசுவோம். ஏங்க, நான் தான் சாகலியே, அந்த 20 பைசா கொடுங்க. என்ன பார்த்து பச்சாடாவப்படுறான். ஐயோ, அவ என்ன பார்த்து சிரிச்சா பாரு, கண்ண பிரிவுச்சா. கண்ணுலயா கண்ணத்துலயா? மத்தவனுக்கு தானே கண்ணத்துல விடும். என் ஆளுக்கு கண்ணே உள்ள போயிடுச்சு. என்னால பார்க்க முடியல, தலையை குடிச்சுக்கிட்டேன். பரவாயில்லையே, அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். எப்படா அவளை வழி கொண்டாந்து? அவசரப்படாதா, அவ இன்னும் என்ன காதலிக்கவே ஆரம்பிக்கல. இதுதான் அஸ்திவாரமே. எனக்கு உடனடியா ஒரு அத்தை வேணும்டா. அத்தை ஆமாண்டா, கற்பனை கதை ஒண்ணு சொல்லி தொலைச்சாதுகிட்டே. ஊர்ல அத்தை ஒருத்தி இருக்கிறா. நான் புடியும் குடுத்தனமா இருக்கிறத பார்த்தா தான் சொத்து குறாத்தி எழுதி தருவான்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க ஒரு நாளைக்கு பொண்டாட்டி அடிக்க முடியுமான்னு கேட்டா ரெடி விட்டா. பொண்டாட்டி கிடைச்சு போச்சு. அந்த ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு அத்தை வேணும்டா. உனக்கு அத்தை தானே வேணும், கவலைப்படாது. நம்ம அம்மாஞ்சி ஆர்ட்ஸ் அகாடமியில அத்தையும் வெற்றின்னு ஒரு நாடகம் போட்டாங்களா, ஞாபகம் இருக்கா? அச்சோ, அது அரங்கேற்றத்தோட சரி. அப்புறம் எங்க போட்டாங்க? நாடகம் போட்டாங்கல்ல, அதுல அத்தைய ஆக்ட் பண்ணா ரஞ்சிதோன்னு ஒரு பொம்பளை. அவளையே ஓ நாடகத்துக்கு பிக்ஸ் பண்ணிடுறேன். எப்பா, நீ ரஞ்சிதத்தை அனுப்புறியோ இல்ல நம்ம ரமணிக்கே பொம்பளை வேஷம் போட்டு அனுப்புறியோ எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு வரப்போற அத்தையினுடைய நடிப்பை பொறுத்து தாப்பா என் சக்சஸே இருக்குது. கவலைப்படாதடா, பிச்சு உதறிப்புற. இங்க வர வேணாம். நாளைக்கு சாரங்கபாணி ஸ்ட்ரீட் நம்பர் 7/B ல பிச்சு உதறா. நம்ம ஆடுங்க. கண்டினியூ. சந்திரா, நீ சொன்ன மாதிரியே ஒரு அத்தையை பிடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா, இங்க இப்ப ஒரு பொண்ணு வருவா. அவளுக்கு முன்னால பிரமாதமா ஆக்ட் பண்ணணும். ஏண்டா மதன், நிலைமையை சமாளிப்பாளா இல்ல காட்டி கொடுத்துருவாடா? என்னையா அவாய் வாங்குற? மரியாதையா பேச கத்துக்க. இல்லடா, என்னைய மிரட்டுறாங்க. வந்தோன்னு அவகுவன் உங்க அத்தையை போய், அம்மா இத பாருங்க, எங்க காரியம் முடிகிற வரைக்கும் நீங்க எங்களுக்கு சாதகமா இருக்கணும். நாங்க தப்பி தவறி அப்படி இப்படி இருன்னு சொன்னோம்னா கோச்சுக்க கூடாது. சரி, மேல் கொண்டு 10 ரூபா போட்டு கொடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். இப்ப காரியத்தை முடிக்க வரலடா, பணம் பறிக்க வச்சிருக்கான். அம்மா 50 ரூபா பணம் கொடுத்துறோம், பறிச்சுக்கிட்டு ஒளிஞ்சு போ. ஆனா ரத்னாமுடால மாத்திரம் காட்டி கொடுத்துறாத. இந்த பாருமா, அத்த மாதிரி பாருமா. என்னடா நீ இப்படி பார்க்க கூடாதுடா. அம்மா, இப்ப இங்க ரத்தனான்னு ஒரு பொண்ணு வருவா. நீ என்ன செய்யணும்? அப்பதான் ஊர்ல இருந்து வந்த மாதிரி அப்படி வரணும். அத்தே வாங்கத்தே அப்படின்னு நான் பெட்டியை வாங்கிக்குவேன். நீ பேசக்கூடாது. அந்த பொண்ணை ஏற இறங்க பாக்கணும். அத்தே, இவதான் என் சம்சாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க பாரியா, நான் என்ன பேசணுமோ அதை எழுதி கொடுத்துரு, நான் அப்படியே ஒப்பிச்சிடுறேன். அம்மா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. என்னடா இது, அத்தை ரொம்ப அடக்கமாவாங்கன்னு ரத்னா கிட்ட சொல்லிருக்கேன். ஆகவே கேட்ட பாரு, குச்சிரா. இத பாருமா, இது வரைக்கும் சொல்லி கொடுத்தத ஒரு ஒத்திகை பார்க்கலாமா? இப்போ நீங்க ஊர்ல இருந்து வர்ற அப்புறம் வந்தாச்சு, நான் பெட்டியை வாங்கியாச்சு. அடுத்தாப்புல என்ன சொல்லுவீங்க? ஒரு கப் சாயா கொடுங்கன்னு கேட்பேன். என்ன இது, வரும்போதே வயசுக்கு போட்டு கூட்டி வரதானே? நீ ஏன் சாயா கேட்கிற? சாயா பேசாம அவளை ஏற இறங்க பார்த்தா போதும். அப்புறம் இவதான் என் சம்சாரம் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான், அது வரைக்கும் நீ செஞ்சா போதும். அதுக்கப்புறம் அத்தை ரயில் பிரயாணத்தால ரொம்ப களைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உன்னை படுக்க வச்சிருவேன். ஓகே, எங்க படுக்கைக்கா? அதுக்குள்ளயா? என்ன இது? சரிடா, அவ வர நேரமாச்சு. கரெக்ட் நேரத்துக்கு இவளை உள்ள அனுப்புறேன். அதெல்லாம் வெளிய நின்னுட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணாத, பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இரு. பெட்டி எடுத்துட்டு போ, வரும்போது அத்தை கையில கொடு. வா போமா. சாயா
அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு லேட் இல்லையே. லேட்டா இல்ல, வண்டி கூட வந்திருக்கோம். அத்தை வர்ற சமயம் தான் இது. என்னது, நீங்க ஸ்டேஷனுக்கு போலியா? ஐயோ, எங்க அத்தைக்கு போய் கூப்பிட்டா பிடிக்காது, வரமாட்டாங்க. ஓஹோ, இத பாருங்க, நான் உங்க சம்சார மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டேனே தவிர கிட்ட வரும்போதுதான் ஒரே பயமா இருக்கு. முதல்ல பயமா தான் இருக்கும், போக போக பழகி போயிடும். நான் ஏதாவது உளறி கொட்டிட்டேன்னா? பரவாயில்ல, சாயங்காலத்துக்குள்ள நான் சொத்தை எழுதி வாங்கிடுறேன். அது வரைக்கும் நீங்க எனக்கு சாயங்காலம் வரைக்கும் தான். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? நீங்க என்ன தொட்டு பேசக்கூடாது. தொடனோடு தொட மாட்டேன். ஒரு ஆர்வத்துல தவறி கைப்பற்றுச்சுன்னா அத்தை முன்னால அரைஞ்சிடாதீங்க. ஏற இறங்க பாக்குறாங்க. நமஸ்காரம் பண்ணுமா? நீ ஏன் நமஸ்காரம் பண்ண? ஏய்யா, உன் கை இருக்காயா? நீ என்ன சொன்ன? நான் வந்ததும் பெட்டியை புடிங்கிட்டேன். நானும் அவளை ஏற பாத்துட்டேன். அதுக்கப்புறம் நீ தானே அவளை என் மனைவின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ ஏன் பாடத்தை மாட்டி நமஸ்காரம் பண்ணும் நீ சொன்ன, நான் பண்ணேன். உன்ன நீ எதிர்பார்த்தியா? நான் எதிர்பார்க்கிறேன். டீ குடிக்கல கோபமா. ஆஹா, ஏன் மிஸ்டர், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வெறும் நாடகம் தானா? அச்சச்சோ, ரத்னா, சரியாத்திரமா நான் தப்பு பண்ணிட்டேன். இது என் அத்தை இல்ல, ரஞ்சிதம், சாயா. சந்திரன், உங்களை நம்பி உங்க மேல பரிதாபப்பட்டு நான் இங்க வந்த பாருங்க. என்ன சொல்லணும்? Are you not ashamed? Not at all. டேய் மகனா, இங்க வந்து வாடா. என்ன ரஞ்சித கழுத்து அறுத்துட்டாடா. ஓஹோ, நீங்க தானா மிஸ்டர் மதர்? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? மேடம் மன்னிச்சிருங்க, இவன் சிறைத ஆமா. உயிருக்குயிரான நண்பன். ஆமா. இவனுக்கு உங்க மேல ரொம்ப பிரியம். ஆமா. எப்படியாவது உங்க மனசை மாத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சுட்டான். ஆமா. Idiot. ஆமா. ஏலே, Nonsense. நான் காரணம் இல்லாம ஆண்களை வெறுக்கல மிஸ்டர். இது வரைக்கும் அவங்க ஏமாத்துக்காரவங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அவங்க அக்கிரமக்காரவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். Stupid. போடா போடா போடா. பரவாயில்ல, இங்கே நின்று கால்ல போய் விடுவாங்க. எப்படி ஒரு இடத்துல நின்னா தானே ஓடிட்டே இருக்கா? என்னங்க கோச்சுக்கிட்டு போறாளா? பொண்ணுல உன்ன ஆக்டா பண்ணுன பண்ணுவீங்க. ஆக்ட் பார்த்தவன். யோ, அனாவசியமா பேசுற வேலை வச்சுக்காத. ரெடி பண்ணு. பல்ல கழட்டி விடுவேன். ஆஹா, இங்க பாரியா, எனக்கு சேர வேண்டியதை மரியாதை கொடுத்தா கொடுத்தா. அறிவு இருக்கா உனக்கு? அத்தை வேஷத்துக்கு 50 ரூபாயா பேசுறது? ஒன்னு நினைச்சா எனக்கு அப்படியே இதுங்குது ராஸ்கல்.